தமிழக அரசியலில் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாள். இந்த ஒரு நாள் தான் யார் ஆட்சி அமைப்பாங்க, யார் எதிர்க்கட்சி என்பதை முடிவு செய்ய போகிறது. இந்த சூழலில் தான் தலைவர் விஜய் தனது வேட்பாளர்களுக்கு கொடுத்துருக்கிற 5 முக்கிய உத்தரவுகள் என்னென்னு இப்போதைக்கு தெரியுது. இது சாதாரண உத்தரவு இல்லை, வெற்றியை உறுதி செய்யும் மாஸ்டர் பிளான். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். துல்லியமான சரிபார்ப்பு. முதலாவது உத்தரவு என்னன்னா, ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கையும் சரியாக இருக்கணும். ஒவ்வொரு சுற்று வடிவிலும் தேர்தல் ஆணையம் வெளியிடும் எண்கள், அதே நேரத்தில் வேட்பாளர்களிடம் இருக்கும் டேட்டா ரெண்டுமே மேட்ச் ஆகணும். சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அதை ஓவர்லுக் பண்ணக்கூடாது. ஏன்னா எலெக்ஷனில் சின்ன தவறு தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இது ஒரு கிளியர் சிக்னல். ட்ரஸ்ட் பட் வெரிஃபை, நம்புங்க, ஆனால் சரிபார்க்காம விடாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அலட்சியம் வேண்டாம். ஸ்டே அலர்ட் டில் த எண்ட். நான் முன்னிலையில் இருக்கிறோம், நான் வெற்றி போல தெரிகிறது அப்படின்னு நினச்சி வெளியில் போயிட்டீங்கன்னா கேம் ஓவர். விஜய் சொல்கிறது என்னென்னா, அஃபிஷியல் ரிசல்ட் வர வரைக்கும் யாரும் வெளியே போகக்கூடாது. கடைசி வாக்கு கவுண்டு ஆகிற வரைக்கும் அங்கே தான் இருக்கணும். இது ஒரு டிசிப்ளின் பொலிட்டிக்கல் அப்ரோச்சாக பார்க்கப்படுது. படிவம் 17C, தி மாஸ்டர் கீ. எலெக்ஷனில் ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் என்னென்னா ஃபார்ம் 17C. இதில் என்ன இருக்குன்னா, ஒவ்வொரு இவிஎம்லேயும் பதிவான வாக்குகள். இதுதான் ஃபைனல் ப்ரூஃப். விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இவிஎம் கவுண்ட் அண்ட் ஃபார்ம் 17C ஒரு புள்ளி கூட மாறக்கூடாது. சந்தேகம் வந்தால் என்ன பண்ணணும்னா, உடனே சேலஞ்ச் பண்ணணும். தேவையான சட்ட நடவடிக்கை கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சட்ட வல்லுநர்கள் குழு, லீகல் பேக்கப். இந்த எலெக்ஷனில் பிக்கஸ்ட் வெப்பன் என்னன்னா சட்ட அறிவு. ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பின்னால் 24/7 லாயர்ஸ் டீம் ரெடியாக இருப்பாங்க. இதன் மெசேஜ் என்னன்னா, யாராவது தில்லுமுள்ளு பண்ண நினைச்சாலும் கூட முடியாது. இந்த மூவ்